ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் காணாமல் போன உயில் பத்திரத்தை நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்து கண்டுபிடிச்சி அந்த பத்திரத்தை கொண்டு வந்து நடேசன்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சோழனோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம சோழனோட அப்பாவும் அவங்களுடைய அண்ணன் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இங்கே பாருங்க, இந்த வீடு என் பேரில் தான் உயில் பத்திரமா அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வீடு எனக்கு மட்டும்தான். இந்த வீட்டில் உங்கள் 2 பேருக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த பத்திரம் வந்து இவ்வளோ நாளாக காணாமல் போயிருந்துச்சு. ஆனால் இப்போ என் கையில் என் மருமக கொண்டு வந்து கொடுத்துட்டா. இங்க பாரு, இந்த பத்திரத்தை என் மருமக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா. இந்த பத்திரம் இவ்வளோ நாளாக எங்கே போச்சுனே தெரியாமல் நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் மருமக கையில் சிக்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீட்டை யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த வீடு எனக்கு மட்டும்தான், என்னுடைய பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் அந்த பத்திரத்தை காட்ட அவங்க பெரியப்பாவும் அவங்க அத்தையும் வந்து வாயை பொழுது பார்க்குறாங்க. என்னடா இது, இந்த பத்திரம் எப்படி இவங்கிட்ட வந்துச்சு? இந்த பத்திரத்தை வச்சுருந்தாக்கா அதுக்கப்புறம் இந்த வீடு நமக்கு கிடைக்காது, அந்த கோர்ட்டில் கேஸ் எல்லாம் ஒன்றுமே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. இப்போது அடுத்த கட்டமாக நம்ம நிலாவும் சோழனும் என்ன பண்ணுறாங்க, இந்த பத்திரத்தை எடுத்து ஒரு வக்கீல்கிட்ட கொடுத்து கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும். ஏன்னா இந்த வீடு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆல்ரெடி உயில் பத்திரம் எழுதி வச்சிருக்கிறதுனால இவங்க போட்டிருக்க கேஸு செல்லாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற சீலையும் இவங்க உடைச்சி அந்த வீடை பழையபடி இவங்ககிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன் இவங்க 2 பேரும் கோர்ட்டில் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு வந்து அந்த சீலை அவங்க பெரியப்பா அத்தை இவங்க முன்னாடியே உடைச்சி தூக்கி எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்தை எப்படி இவங்க 2 பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த பத்திரத்தை ஒழுக்கி வச்சிருந்தது இந்த சோழனோட பெரியப்பாவோ அவங்க அத்தையும் தான். வந்து இந்த பத்திரம் இருந்தாக்கா இவன் இந்த வீடு எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வீட்டை நாம் 2 பேர் சேர்ந்து பங்கு பிரிச்சுக்கலாம், இவனை வந்து ஒரு பங்கு கொடுத்துட்டு மற்ற 2 பங்கையும் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னாக்கா அவங்க அப்பா வந்து இந்த வீடை வந்து நடேசன் பேருக்கு மட்டுமே எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்ற இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கு இந்த வீடு கொடுக்காம வேற ஒரு இடத்துல வந்து இடத்த கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இடமும் பத்தாது, இந்த வீட்லேயும் பங்கு வேணுன்றதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த உயில் பத்திரத்தை இவர் குடிபோதையில் இருக்கும் போது அவங்க அண்ணனும் தங்கச்சும் இவருக்கே தெரியாமல் திருடி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பத்திரம் இருந்தால் தானே அவன் அந்த வீடு எனக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பா முட்டாள்தனமாக அந்த வீட்டை அவனுக்கு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேராசைப்படுறாங்க. ஆக மொத்தம் 3 பேருக்கும் சரிசமமான சொத்தை பிரித்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அதாவது இவருக்கு இந்த ஐயனார் குடும்பத்துக்கு இந்த வீடு மட்டுமே, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த இடம் அதுக்கப்புறம் தொலைவாக இருக்கிற வேற ஒரு சொத்துக்கள்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க இந்த வீட்லேயும் பங்கு கேட்குறாங்க. இவன் வந்து இவனுக்கெல்லாம் வந்து இவனை ஏமாத்திடலாம் ஈஸியாக, இவன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை இவங்க திருடி ரகசியமாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம நிலா வந்து இங்கே பாரு நிலா, எனக்கு என்னவோ அந்த எங்கள் அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து தான் அந்த உயில் பத்திரத்தை ஏதோ ஒரு இடத்துல திருடி வச்சிருப்பாங்கன்னு போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் வந்து அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம நடேசன் சொல்லிட்டு இருக்க. என்னப்பா சொல்ற, அப்போ உண்மையாகவே அந்த பத்திரம் உன் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட ஆமாடா, நானே தான்டா பார்த்தேன். அந்த பத்திரம் எங்கே வச்சுதான் தெரியல, அது எங்கேயோ போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அந்த பத்திரம் மட்டும் இருந்தா இவனுங்களாம் இது மாதிரி பேசவே மாட்டாங்க. அந்த பத்திரம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, குடிபோதையில எங்கே விட்டுட்டேன். ஆனால் அந்த பத்திரம் என் பேரில் தானே வந்து எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த வீடு எனக்கு மட்டும்தானா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லையே, அந்த பத்திரம் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக வாய்ப்பே இல்லையே. ஒரு வேளை பெரியப்பாவும் அத்தையும் அந்த பத்திரத்தை வந்து திருடி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் நம்ம சோழன் கேட்க, இங்கே பாருங்க, அது உண்மையாக கூட இருக்கலாம். எனக்கா அவங்கள பார்த்தா வந்து இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும் சொல்ல, நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, ரகசியமாக அவங்க பெரியப்பாவோட வீட்டில் அவங்க அத்தை வீட்டில் இருக்கிற அந்த ஒளிச்சு வச்சிருக்க அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலா கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம நிலா அந்த பத்திரத்தெல்லாம் படித்து பார்த்து, ஆமாம் சோழன், இந்த வீடு உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, உங்கள் தாத்தா உங்கள் அப்பாவுக்கு மட்டுமே இந்த வீடை எழுதி வச்சிருக்கிறாரு, இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் அந்த பத்திரத்தை படித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் லீகலான ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த பத்திரத்தை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த வீடு இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரோடு வந்து அந்த சீலை உடச்சிடுறாங்க. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.